Hi friends, இன்னைக்கு நம்ம மாங்கொட்டை ரசம் எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். இந்த ரசம் வைக்கிறது ரொம்பவே ஈஸி தான். அதே போல ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். மழை காலத்துல இந்த ரசம் வச்சு சாப்பிடுறது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுபோல சளி பிடிச்சிருக்கும்போது நம்ம இது சாப்பிட்டாலும் நாக்குக்கு டேஸ்ட் இல்லாம இருக்கும்ல, அந்த இதெல்லாம் தெரியாது. ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சின்ன வயசுலலாம் இந்த ரசம் வந்து மோஸ்ட்லி மழை காலத்துலலாம் செய்வாங்க. நான் வந்து இன்றைக்கி மண்சட்டிலாம் செய்ய போகிறேன். சட்டி வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு வந்து சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இது போல் நல்லா கசக்கிட்டு சேர்த்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க 2 சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கினா போதும். நான் வந்து 6 மாங்கொட்டை எடுத்திருக்கேன். அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள பருப்பெல்லாம் எடுத்துடணும். அந்த ஓரத்தில் அந்த ஊறுகாய் மாதிரி சதைப்பகுதி இருக்கும்ல, அது உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். பிடிக்காதுன்னா அதை வந்து நம்ம பிச்சு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை வந்து சேர்த்து ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டுருங்க. இது கூட நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மசாலா தூள் இருக்கும்ல, அது சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இது போல் மசாலா தூள் இல்லைனா வத்தக்குழம்பு இல்லை புளி குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 2 லிட்டர் போல் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நம்ம குழம்பா வைக்காமல் கொஞ்சம் தண்ணியாக ரசம் போல் வச்சோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஃபீவர் இல்லை சளி பிடிச்சிக்க டைம்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து மூடி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நான் வந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அப்போ தான் வந்து மசாலா வாசனைலாம் இல்லாமல் இருக்கும். இது வந்து கொஞ்சம் சுண்டி இருக்கும், இருந்தாலுமே தண்ணியாக தான் இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு திக்காகிடுச்சுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி வந்து சேர்த்துட்டு திரும்ப வந்து கொதிக்க விட்டிங்கன்னா சரியாயிடும். நம்ம இப்போ வந்து 10 பூண்டு பல், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகு, உங்களுக்கு காரம் அதிகமாகனா 1/2 டீஸ்பூன் கூட மிளகு சேர்த்துக்கலாம். இது வந்து 1-2 இடிச்சிட்டு வந்து நம்ம இந்த ரசத்தில் சேர்த்துக்கலாம். மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். இதையும் ஒரு தடவை கலந்து விட்டு ஒரு நிமிஷத்துக்கு வந்து கொதிக்க விட்டிங்கனாலே போதும். அந்த பூண்டு மிளகோட ஃப்ளேவர்லாம் வந்து நல்லா அந்த ரசத்தில் இறங்கிடும். 1 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து மழை காலத்துக்கு ஏற்ற ரசம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சுட சுட சாதத்தில் பேசி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.